அனைவருக்கும் வணக்கம். பம்மல் சங்கநகரில் ரெடி டு மூவில் இருக்க 2 2BHK ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சங்கநகர் சொன்னீங்கன்னா பம்மல் பல்லாவரத்தில் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இங்கேருந்து ஏர்போர்ட் ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்லேயே இருக்குது. இந்த ஏரியாவுக்கு தனி பஸ் ரூட்டே இருக்குங்க. இப்போ நம்ம தெருவுலேருந்து கடைசி கார்னர் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஜஸ்ட் ஒரு 450 மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சங்கர வித்யாலயா ஸ்கூல், ஸ்ரீ சங்கர குளோபல் கேப்ரிட்ஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. அடுத்து ஒரு 650 மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி கிருஷ்ணன் பாலிடெக்னிக்கும் அது பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 30 அடியும், சைடில் வந்து 60 அடியும், டோட்டலாக 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டோட அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் கொடுத்து சென்டரில் வந்து அந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் ஸ்டைலில் வந்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 கலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் 30 ஃபீட் ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சைட்டில் வந்து என்ட்ரி ஆகும்போதே நம்மளை வந்து சிசிடிவி கேமரா தான் வரவே இருக்கும். கிட்டத்தட்ட ஃப்ரண்ட்டில் வந்து 2, டோட்டலாக வந்து கார் பார்க்கிங் 5 கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ரோட் ஃபேஸிங்கு, ஒன்று வந்து சைட் ஃபேஸிங் இருக்கும். ஸோ இதில் வந்து வீடியோ அண்ட் ஆடியோ 2 ரெகனைஸுமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டு MS அதில் வந்து போட்டிருக்கோம். கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் போகிறதுக்கு வந்து 2 பெரிய கேட்டும், நாம் நார்மலாக போயிட்டு வரதுக்கு சின்ன ஒரு கேட்டு வந்து போட்டிருக்கோம். டோட்டலாக 3 கேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங். ஸோ மொத்தமாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 5 வீடு இருக்குது. ஒரு வீடு வந்து டூப்ளெக்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா 3 BHK, ஒன்று வந்து 1 BHK, மீதி 3 வந்து பார்த்திங்கன்னா 2 BHK. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வீடு சோல்ட் அவுட். பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா 2 2BHK மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த கார் பார்க்கிங் தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 கார் தாராளமாக நிறுத்தக்கூடிய அளவுக்கு இட வசதி இருக்குது. பைக்கும் கூட வந்து தாராளமாக நிறுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஏன்னா சப்போஸ் வந்து நமக்கு யாராவது லேபர்ஸ் இல்லை ஒர்க்கர்ஸ் யாராவது வந்து வீட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம ரெஸ்ட் ரூம் கண்டிப்பாக வந்து தரது யோசிப்போம். அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் பேக் சைடில் இந்த நான் சொன்ன அந்த 2 சிசிடிவி கேமரா இருக்குது. அதை உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு. ஸோ லிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குட் அப் எலவேட்டர்னு சொல்லி நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய பர்சன் தான் பண்ணியிருக்காரு. மற்ற லிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது வாரண்டி கேரண்டியாக இருக்கட்டும், முக்கியமாக சர்வீஸு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஸோ எனி ப்ராப்ளம் எந்த டைமில் வந்து கண்டக்ட் பண்ணாலும் ஏதாவது ஒரு பர்சன் அனுப்பிச்சுட்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து சார்ட் அவுட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 5th சிசிடிவி கேமரா நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து DVR வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்கஸ் கீழே இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேனல் போர்டு கிட்டத்தட்ட வந்து 6 சர்வீஸ் நம்ம வாங்கியிருக்கோம். காமன் ப்ளஸ் 5 வீட்டுக்கான அந்த சர்வீஸ் வாங்கியிருக்கோம். போருக்கான அந்த மெயின் சுவிட்சை வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மீது வந்து கார் பார்க்கிங் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்கு, கிட்டத்தட்ட 8000 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி இருக்க டேங்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது அண்டர்லைன் சீவேஜ் அந்த கவர்மெண்ட் வேலை போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கான லிங்க் நம்ம கொடுத்துட்டோம். வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து போர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 அடி வரையும் போட்டிருக்கோம். தண்ணியை பொறுத்தவரை இந்த ஏரியாவில் இந்த இடத்துல கன்சிஸ்டண்ட்டாக எப்பவுமே கிடச்சிட்டே இருக்கும். அதனால் அது இந்த பிரச்சனை வராது தண்ணியை பொறுத்த வரையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் தொட்டி கிட்டத்தட்ட 7க்கு 4 அப்படின்ற சைஸில் நம்ம மழைநீர் தொட்டி போட்டிருக்கோம். அடுத்து சம்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள சம்பு தான். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பாலார் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். தண்ணி ரெகுலராக வருது. ஸோ அந்த டேங்க்கு ஓரளவு வந்து ஃபில் ஆகும்போது இந்த கீழே இருக்க சம்புலேருந்து நம்ம மேலே இருக்க டேங்க் ஏற்றுறதுக்கு போரும் தனியாக கொடுத்தாச்சு, மோட்டரும் தனியாக கொடுத்தாச்சு. அந்த மோட்டர் இருக்குது. அடுத்து ஸ்டார் கேஸ் பார்க்கலாங்க, படிக்கட்டு. ஸோ படிக்கட்டோட அந்த கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா மாடிக்குமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் போட்டிருக்கோம். அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அடுத்து லிஃப்ட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஸோ அந்த லிஃப்ட்டில் கிட்டத்தட்ட 4 பேர் தாராளமாக போகக்கூடிய அளவுக்கு இட வசதியாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேர்டு தெரியாமல் அழுத்திட்டேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்தாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் தான் நம்ம வீடு இருக்குது. இது F1. இது பார்த்திங்கன்னா F2. நான் டூப்ளெக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டூப்ளெக்ஸ் வீடு தான். மேலே வந்து சிசிடிவி கேமரா 3 மாடியிலுமே சிசிடிவி கேமரா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட ஃப்ரண்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில் நம்ம கொடுத்துருக்கோம். பெரும்பாலும் பில்டர் தரமாட்டாங்க, பட் நாம் கிளைண்ட்டுக்காகவே இந்த சேஃப்டி கிரில் தரோம். அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மெயின் டோரும் திறப்போம். ரைட் சைடில் கேமரா, லெஃப்ட் சைடில் கீபோர்டு தர கஷ்டமாக இருக்குங்க. ஓகே, திறந்தாச்சு. ஸோ இப்போ என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஹால் தான். இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13x13 10.5.
இப்போ அந்த ஹாலில் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கார்னரைஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். பால் சில்க் மாதிரி அந்த டிசைன் போட்டிருப்போம். ஸோ இந்த F1 பார்த்தீங்கன்னா ஆப்செட் மாதிரி வரும். ஏன்னா அதை ஈஸ்ட் பார்த்து வேணும் அப்படின்றக்காக நம்ம போட்டது. ஸோ அடுத்து வந்து மெயின் டோர். ஸோ மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தூக்கி விட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். அதேமாதிரி அதுக்கான லாக் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் கம்பெனி கிட்டத்தட்ட நமக்கு வாரண்டி வந்து 2 years வந்து தராங்க. அது போல் லாக்கர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ அந்த 3 கன் லாக்கர் மாதிரி வந்து கொடுப்பாங்க. லாக்கரை பொறுத்தவரை சூப்பராக இருக்கும். ஸோ டோருக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிபி பாக்ஸு. இப்போ டிபி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட் பிராண்டில் தான் நம்ம போட்டிருக்கோம், 3 ஸ்பேஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா நார்வுட் பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டைல், இந்த வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 2.25 அப்படின்ற அளவில் வந்து நம்ம டைல். இப்போ ஹாலோட ஜன்னல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5x4 அப்படின்ற சைஸ் நம்ம போட்டிருப்போம். சேஃப்டி கிரில் வித் யூபிஎஸ் விண்டோவோட அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டோர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமு. ஸோ செகண்ட் பெட்ரூம் நம்ம என்ட்ரி ஆகும்போது நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க் இருக்கும். ஸோ கபோர்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்செட்டில் நம்ம இன்செர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இன்பில்டாக அது வந்து வெளியே தெரியாது, கொஞ்சம் நீட்டாக ஒர்க்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4x4 அப்படின்ற சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 13.5 9 அப்படின்ற அளவில் இருக்கும். அதே மாதிரி அந்த லாஃப்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 அடி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நிறையா திங்ஸ் வச்சு யூட்டிலைஸ் பண்ணலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைட் லேம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பெட்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் குவாலிட்டி தூக்கி விட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அது டிசைன் ஒர்க்கும் ஓரளவு பார்க்க நல்லாவே இருக்கும், கொஞ்சம் நீட்டாக. அடுத்து நம்ம வெளியே போனோன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ் மிஷின் இருக்கும். அந்த வாஷ் மிஷின் பார்த்திங்கன்னா பேரிவேர் பிராண்டு தான். ஸோ சைடில் வந்து தண்ணி வந்து தெளிக்காமல் இருக்க சைடில் நம்ம அந்த டைலை வந்து லேயிங் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த டோர் கொஞ்சம் வித்தியாசமாக டிசைன் வந்து வேறு டிசைனாக இருக்கும். அடுத்து இந்த பெட்ரூமோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 11x11. ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா 4x4 அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் வித் கபோர்ட் ஒர்க் கூட வந்துடும். ஸோ அடுத்து பாத்ரூம் பார்க்கலாம். பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 7x4 அப்படின்ற சைஸில் இருக்கும். நீங்கள் பாத்ரூம் திறந்த உடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன், மேலே சோப் வைக்கிற ஒரு ஸ்லாப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால் மிக்ஸு, அப்புறம் ஷவர், அதுக்கப்புறம் விண்டோ சேஃப்டி கிரில் வித் யூபிஎஸ் விண்டோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செட்டு. இப்போ கிளாஸ் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் தான் அதுவும் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே பிராண்டட் தான், வேறு எந்த நான் அதர் பிராண்ட் எதுவுமே நம்ம போடுறதில்ல. டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக நல்லாவே இருக்கும். நம்ம அடுத்து வெளியே போகலாம். ஸோ இப்போ இந்த பெட்ரூம் மட்டும் வெளியே போகும்போது மேலே ஒரு சின்ன லாஃப்ட் நம்ம போட்டிருப்போம். அந்த லாஃப்ட் எதுக்காகனா நம்ம இன்பில்டாக வந்து இன்வெர்டர் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து போட்டிருப்போம். தனியாக நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, போடணும்னு அவசியம் கிடையாது, இது தனியாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா 7x4 சைஸ் தான் இருக்கும். ஸோ 2 பாத்ரூம் ஒரே அளவு தான். என்ன வித்தியாசம்னா இதில் வந்து வாஷ் மிஷின் இருக்காது, அதில் வாஷ் மிஷின் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மற்றபடி சிமிலர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா 11.5x7 அப்படின்ற சைஸில் நம்ம கொடுத்துருப்போம். ஜிங்க்கு மேலே வந்து 2 பைப்பு, ஒரு பைப் வந்து பார்த்திங்கன்னா பாலாக இருக்கும், இன்னொரு பைப்பு வந்து போருக்கும் நம்ம செப்பரேட்டாக தனியாக கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கு வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு லாஃப்ட் வித் கபோர்ட் ஒர்க்கோட வந்துடும். இதோட ஜன்னல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3x3 அப்படின்ற சைஸில் இருக்கும். அதே மாதிரி வந்து கிச்சன் மேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது கிரானைட் தான் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சர்வீஸ் ஏரியா பார்க்கலாம். சர்வீஸ் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைல்ஸ் வந்து ப்ரௌன் கலரில் கிரே கலரில் வந்து லே பண்ணிருப்போம். ஸோ இப்போ அவுட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தெருவோட ஒரு அவுட்லுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு நீட்டான ஒரு நல்ல ஏரியா. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருப்போம். சுவிட்ச் அண்டு அந்த பைப் டேப் வந்து கொடுத்துருக்கோம். சரி, ஓகேங்க. இதுக்கப்புறம் நம்ம 3rd ஃப்ளோர் போய் பார்க்கலாம். ஸோ
ஸோ தேர்ட் ஃப்ளோர் வந்தாச்சுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா T1. ஸோ இது சவுத் ஃபேஸிங்கு வித் உங்களுக்கு சேஃப்டி குள்ளோட கொடுத்துட்றோம். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13.5க்கு 13.10. ஸோ இந்த F1க்கும் T1க்கு என்ன வித்தியாசம்னா, F1 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும், T1 வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் வரும். இந்த வீடோட ஹால் மட்டும் கொஞ்சம் ஸ்கொயராக வரும், அது கொஞ்சம் ஆப்செட் வரும். ஸோ மேலே வந்து இந்த ஹாலுக்கும் வந்து நம்ம கார்னேஜ் போட்டிருக்கோம், அதை பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ இந்த இதில் வந்து மாடல் கொடுத்துருப்போம். அதாவது 6x5 அப்படின்ற சைஸில் நம்ம கொடுத்துருப்போம், சேஃப்டி குள்ளோட வித் யூபிஎஸ் விண்டோ. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா T1ம் F1ம் மற்ற எல்லாத்துலேயும் வந்து சிமிலர் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நாங்கள் காட்டிடுறேன், நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ கடைசி நம்ம மொட்டை மாடிக்கு போகலாங்க. இப்போ நம்ம படி ஏறும்போதே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சிசிடிவி கேமரா வச்சுருப்போம். ஸோ இது வந்து 2 ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒன்று வந்து மேலேருந்து கீழே இறங்கி மேலே போகிறோம், அதே மாதிரி தேர்ட் ஃப்ளோரில் யாராவது போகிறாங்க அப்படின்ற ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த கேமராவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ படிட்டு ஏறி நம்ம மேலே போகலாம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டோட ஹெட்ரூஃப் இருக்கும், மிஷினில் வந்து ஃபிட் பண்ணியிருப்போம். அதுக்கு சேஃப்டி கிரில் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு விண்டோவோட கிரில், அதுக்கப்புறம் மெயின் கேட்டு. ஸோ இப்போ மெயின் கேட்டை திறந்து நம்ம மொட்டை மாடிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்னு சொல்லி கூலிங் டைல் போட்டுருப்போம். ஸோ இந்த கூலிங் டைல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, சம்மர் டைமில் எவ்வளோ தான் வந்து வெயில் அடித்தாலும் அந்த ஹீட்டை வந்து தேர்ட் ஃப்ளோர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது, ஸ்டாப் பண்ணி நிற்கும். அதே மாதிரி வந்து ஈவினிங் டைமில் உட்காரத்துக்கு சிட்டிங் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரூஃபு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் செப்பரேட்டாக வந்து ஸ்டெப்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேங்காக கொடுத்துருப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலாருக்கு, இன்னொன்று வந்து போருக்கு வந்து 7000 லிட்டரும், பாலாருக்கு வந்து 3000 லிட்டரும் கொடுத்துருப்போம். ஸோ அது போக வந்து 2த்துக்குமே இன்டர் கனெக்ஷன் வந்து கொடுத்து அதுக்கான ஒரு டேப்பும் நம்ம கொடுத்துருப்போம். சங்கநகர் லொக்காலிட்டி பற்றி நான் சொல்ல வேண்டாங்க, அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நம்ம சைட்டுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாசம் ப்ளூமிங் ஹவுஸ் கிட்டத்தட்ட வந்து 750 வீடு மேலே இருக்குங்க. அது போக இன்னொரு 300 மீட்டர் தாண்டி போனீங்கன்னா அங்கேயும் வந்து 250 வீடு கட்டிருக்காரு. நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா MP பில்டர் ஒரு 28 வீடு இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து இப்போ சங்கநகரில் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் இருக்க தெரு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடில் தான் வந்து அழகாக பிரித்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சைட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அசலி ஹோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 வீடு அந்த சைட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சங்கர வித்யாலயா ஸ்கூலு, ஸ்ரீ சங்கர குளோபல் கேப்ரிட்ஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூலு, நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி கிருஷ்ணன் பாலிடெக்னிக் காலேஜ், இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரை எல்லாமே பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக ரிலேட்டிவ் யாருக்காவது வந்து புது வீடு வேணும், இல்லைன்னா நான் ஒரு நல்ல லொக்கேஷன் தான் வீடு பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ஆப்டான பிளேஸ் தான். ஸோ அப்படி தேவைப்படுறவங்க வீடியோவில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நம்ம சைட்டை வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன உங்களுக்கு பெஸ்ட் பண்ணி தர முடியுமோ அதையும் நான் பண்ணியும் தரேன். நம்ம இந்த வீடியோவோட கண்டி வந்துட்டோம். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.